கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஸ்தோத்திரம் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் சுகமா இருக்கும்படியாக நான் உடனே கால வேளையில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாமா? ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் சோதர 8 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கேயே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, சுனேமுக்கு போயிருப்பார். யாரு? எலிசா. அங்க போயிட்டு ஊழியம் செய்யறாரு. கால்நடையா நடந்து என்ன பண்றாரு? போயிட்டு ஊழியம் செய்யறாரு. இப்பெல்லாம் வந்து நிறைய ஏரோப்ளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? நடந்து இப்பெல்லாம் நடந்து போறதே கிடையாது. 2 வீலர், அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க? ஆட்டோ, அதுக்கு அடுத்தது காரு, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளான், இப்படி என்ன பண்றாங்க? பயணப்பட்டு போகிறாங்க. அப்பெல்லாம் வந்து கால்நடையா போகணும், நடந்து போகணும். அப்ப நடந்து போகும்போது சுனேமுக்கு போகிற போது அங்க சுனேமியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்க கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயா பாருங்க. சொல்றேன், அந்த அம்மா பாருங்க, தேவனுடைய மனுஷன் இவர் யாரு? பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதுங்க. பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்துல வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ அவர் வந்து வந்து போயிடுறாரு. அப்போ நம்ம மேல வீட்டுல ஒரு மெத்தைய என்ன பண்ணலாம்? கட்டலாம். கட்டிய வந்து ஒரு கட்டிலு, ஒரு நாற்காலி, பாருங்க சோதரன், அந்த வீட்டுல நம்ம ஒரு மெத்தையில் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதுல அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்தி விளக்கையும் வைப்போ அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கேயே தங்கலாம் என்றார். அப்படியே அவங்க புருஷன் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அப்படி செஞ்சு முடிச்ச பிறகு அவருக்கு ஒரு சந்தோஷம். இவங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாருங்க. கேட்ட போது பாருங்க 13ஆம் வசனத்துல அவர் கேசிய பார்த்து, இதோ எப்படிப்பட்ட சகலங்க கருணையோடு எங்களை விசாரித்து வருகையே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜா விடத்திலாவது சேனாதி விடத்திலாவது உனக்கு நான் பேச வேண்டிய காரியம் உண்டு என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்துக்கு நடுவே நான் சுகமா இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாத இருக்குது. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. நம்மளாம் பட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம குறையதான் நம்ம சொல்லுவோம். அந்த அம்மா பாருங்க, நான் சுகமா இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம் அப்படியே அந்த அம்மா பாருங்க, சுனேமியா, அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு. ஆனா என் ஜனத்தர் மத்தியில நான் என்ன பண்றேன்? சுகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்த உடனே என்ன பண்றோம்? பிரச்சனைகளை தான் சொல்றோம், பல கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம். வந்த உடனே ஊழியக்காரர் இது அது இதுன்னு ஊழியக்காரர்கிட்ட சொல்றோம், மனைவிக்கு சொல்றோம், இயேசுக்கிட்ட சொல்றோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்ன வேணும்ன்றது நம்ம சொல்றது கிடையாது. நம்ம தேவைகளே திரும்ப 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 என்ன பண்றோம்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நல்லா துதிக்கணும், செபிக்கணும், அந்த எண்ணத்தை விட்டுட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா பாருங்க, அந்த ஊழியக்கார எலிசாவை நல்லா கனப்படுத்தினாங்க. அவர் அப்படியே சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்போ ஜனதம் சுகமா இருக்கிறோம். ஆனாலும் அவங்க குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அதை ஆசீர்வதிக்கிறாரு அனுதாமே. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அது ஆசீர்வாதமா இருக்குது. இன்னைக்கு நீங்க கூட ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க ஊழியக்கார கனப்படுத்தும் போது தேவனை கனப்படுத்துற மாதிரி அர்த்தம். அது அசட்டை பண்ணாதீங்க. ஊழியக்கார வார்த்தையில கர்த்தர் கனப்படுத்துகிறார். அடுதாமே இந்த நாளில் இதை கேட்கிற பிள்ளைகள் அநேக ஊழியக்காரன் அசட்டை பண்றாங்க, ஊழியக்காரன் அசட்டை பண்றாங்க. இந்த நாளில இருந்து நீங்க மனம் திரும்புங்க. வெளிய எலிசா பாருங்க, அவங்க செபிக்கும் போது அவங்களுடைய மலட்டி வாழ்க்கை மனம் மாறி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது போல உங்க வாழ்க்கையில அனுதாமே யாரெல்லாம் கேவலமா ஊழியக்காரர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ மனம் திரும்புங்க. சோத்திரம் கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கனத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? எல்லாத்தையுமா நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற பிள்ளைகள் நல்ல சுனேமிய போல ஆண்டவரே ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறது உண்மை கனப்படுத்துறது அர்த்தம். ஆண்டவரே, இந்த நாளில் யார் தவறு செய்தாலும் மன்னித்து ஆண்டவரே அப்பா ஊழியக்கார கேவலமா பேசத்தை திட்டுறது ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே,
அப்பா அந்த நாளில இருந்து நம்ம இதை கேட்கிற பிள்ளைங்க மனம் திரும்பி ஆண்டவர் புரியமா நடக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.